ஹாய்மா, இங்கே பாருங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு போர் அடிக்குதுன்றதுக்காக நான் உப்புமா பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், பச்சரிசி இருக்கு இல்லையா, 1 டம்ளர் அரிசி போட்டோன்னா அதில் பாதி பச்சைப்பருப்பு போடணும். முதல்ல பச்சைப்பருப்பை வெறும் கடாயில் போட்டு வறுத்துடணும். அதுக்கப்புறமா அரிசியும் அதுலேயே போட்டுட்டு அப்படியே வறுத்துடணும். நல்லா அது வறுத்து இது பாருங்கள், எவ்வளோ தெரியுதுங்களா? அந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வந்த உடனே இறக்கிடுங்க, தீய வச்சிடாதீங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், குக்கர் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு அதில் 1 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் ஓகேவா தண்ணி வச்சுட்டு, இப்போ தண்ணி கொதிக்குது, சால்ட்டு போட்டுருங்க. அதை எடுத்து அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நம்மளுக்கு 4 விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கிடுங்க. அவ்வளோதான், உப்புமா ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம தேங்காய் துவையல் பண்ணிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, உப்பு போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு எண்ணெய் வச்சு தாளிச்சிடணும். அவ்வளோதான் டிஷ்ஷு. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.